விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாகேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். ஸ்ரீ குருபியோ நமஹா. நமஸ்காரம். நாச்சியார் திருமொழி இசையோடு கூட பெரியவாச்சான் பிள்ளையின் உரையை வைத்துக் கொண்டு ஒரு தொடர் நிகழ்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் 7வது பகுதி இன்றைய நிகழ்ச்சி. இதில் மிக பிரபலமான நாச்சியார் திருமொழியினுடைய பதிகங்கள். அது ஆண்டாள் அரங்கனை திருக்கல்யாணம் செய்து கொண்டு அவன் கரம் பிடித்து எழுந்தருளியிருக்கிற நிலையை கனவாக கண்டு தன்னுடைய தோழிக்கு உரைத்த வாரணமாயிரம் என்று தொடங்கும் திருமொழி. நாச்சியார் திருமொழியில் இது 6வது திருமொழியாக அமைந்திருக்கிறது. சென்ற நிகழ்ச்சியில் நாச்சியார் திருமொழியினுடைய 5வது திருமொழி, அதில் குயிலை கண்ணன் பெயரை சொல்லி கூவுமாறு ஆண்டாள் பாடியிருப்பாள். அதை தொடர்ந்து வருவது வாரணமாயிரம் என்னும் இந்த திருமொழி. ஒருவேளை அந்த குயில் சரியான முறையில் கூவி குரல் எழுப்பி அரங்கனுக்கு கோதையை நினைவுபடுத்தி இருந்தால் அவன் நிச்சயம் ஓடி வந்திருப்பான். அந்த குயில் அப்படி நினைவுபடுத்தாததினாலே கண்ணனும் வரவில்லை. அவன் வராவிட்டால் பரவாயில்லை என்று அடுத்த வேலையை பார்ப்பவள் அல்ல கோதை. அவனுக்காக காத்திருந்து அவன் இன்னும் வரவில்லையே என்று ஏங்கி ஏங்கி இளைத்து போனாள். வரும்போது வரட்டும் என்று அவன் இருக்கும்படியில் இருப்பவள் இல்லை இவள். அவனும் அடியார்கள் கூக்குரல் கேட்டால் உடனடியாக ஓடி வந்து வாரி அணைத்துக் கொள்ளக்கூடியவன். ஆனாலும் பூமாதேவியின் அம்சமான கோதை இவள் படும் பாட்டை பார்த்து அவள் படட்டும் என்று விடுபவனா? இவள் படும் பாட்டை அறியாதவன் அல்ல அவன். தனக்காக வேண்டி காத்திருந்து இவள் துன்பப்படுவதை நன்கு அறிந்தவன். ஆயினும் வரவில்லை. இதற்கு காரணத்தை ஆராயும் பொழுது நம்மாழ்வாருடைய நிலையை பெரியவாச்சான் பிள்ளை தெரிவுபடுத்துகிறார். திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தை பாடிய பொழுதே நம்மாழ்வார் மயர்வர மதிநலம் அருளினன் என்று சொல்லுகிறார். குற்றமற்றதான ஞானத்தை எனக்கு கொடுத்து விட்டான் என்கிறார். அந்த ஞானம் தலையெடுத்தவாறே பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்று வைணவர்கள் சொல்லும்படி 3 நிலையில் வேதாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நிலையில் பக்தியினுடைய தன்மைகள் அதிகரித்துக் கொண்டு சென்று பரமபக்தி ஏற்பட்டவாறே இந்த உலகில் உள்ள பொருட்களின் மீது ஆசை அறுத்து பெருமானுடைய திருவடிகளை சென்று சேர்வார்கள். ஆனால் நம்மாழ்வார் 100வது திருவாய்மொழி பாடும் தனையிலும் அவரை இங்கே இருத்தி வைத்து முனியே நான்முகனே என்று தொடங்கக்கூடிய அந்த கடைசி திருவாய்மொழியில் அதனினும் பெரிய அவா என்று தன்னுடைய ஆசை பெருமானை சென்று அடைய வேண்டும் என்கிற அந்த ஆசை உலகத்தை எல்லாம் விடவும் அதிகமாக இருந்தது என்று சொல்லவர் இறுதி பாசுரத்தில் அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் என்று சொல்லி தலை கட்டுகிறார். ஆசையெல்லாம் ஒழிந்தவராக பெருமானுடைய திருவடிகளை மட்டும் சென்று பிடிக்க வேண்டிய நிலையில் அவனுடைய அந்த இன்ப வீடான வைகுண்டத்திற்கு சென்று சேர்ந்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி நம்மாழ்வாருக்கு தொடக்கத்திலேயே குற்றமற்றதான ஞானத்தை பிரசாதித்து விட்டாலும் இருந்த நிலையில் அவர் ஏங்கி ஏங்கி இளைத்து போய் பக்தி தலையெடுத்து பரபக்தி, பரஜானம், பரமபக்தி என்ற இந்த 3 நிலைகளையும் கடந்த பிறகு ஆழ்வார் தன்னோடு வந்து சேரும்படியாக செய்தான். ஆழ்வாருக்கு இந்த நிலை என்றால் சாக்ஷாத் பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாளை இப்படியே இருத்தலாமா என்று ஒரு கேள்வி வரும். இதற்கு காரணம் ஆர்த்தி எழ வேண்டும் என்பது. ஆர்த்தி என்று இங்கே சொல்லப்படுவது அவனை சென்று அடைய வேண்டும் என்கிற அந்த அவா, அதால் ஏற்படக்கூடிய ஒரு உத்வேகம், அது மற்ற பொருட்களின் மேலே ஒருவித வெறுப்பை ஏற்படுத்தி அவனை தவிரவும் வேறொன்று இல்லை என்று உயர்ந்த ஒரு குறிக்கோளை நம் மனதிலே விதைத்து அது வளர்ந்து விருட்சமாகும் வரையிலும் காத்திருக்க செய்வது. அது ஒரு நிலையை அடைந்த பின் இவ்வுலகம் வெறுத்து போகும். இவ்வுலகில் உள்ள பந்தங்கள் எல்லாம் அர்த்தமற்றதாக தோன்றும். அந்த நிலையில் இவளை கொண்டு நிறுத்தி இவளை வந்து கைபிடிக்க வேண்டும் என்று பார்த்தான் என்று சொல்லப்படுகிறது. சீதா பிராட்டி கூட அவனை விட்டு நான் 10 மாதங்கள் 1 வருட காலம் தரிப்பேன் என்று சொல்லுகிறாள். சீதா பிராட்டி கூட அவனை விட்டு 1 மாதத்திற்கு மேல் நான் தரித்திருக்க மாட்டேன் என்று ஒரு வரம்பை சொல்லுகிறாள். அப்படியாயின் 1 மாசத்திற்கு பெருமாள் இல்லாமல் அவளால் தரிக்க முடியும் என்பது பொருளாகிறது. ஆனால் ஆண்டாள் அப்படி ஒரு கால வரையறையை சொல்லாமல் அவனை விட்டு நான் தரிக்க மாட்டேன் என்பதில் ஒருவித பிடிப்போடு அதையே அனுஷ்டானம் போலே கொண்டிருந்தாள்.
சீதா பிராட்டி அசோகவனத்தில் ராமனை பிரிந்திருந்த காலத்திலாவது ராமனை பற்றி நினைவுபடுத்த திரிஜடை போன்றவர்கள் அருகிலே இருந்தார்கள். மற்ற ராட்சசிகளில் ராமனை பற்றி பேசியதை கேட்டுக்கொண்டு தரித்தாள். இங்கே இவளுக்கு அப்படி அரங்கனை பற்றி பேசுவதற்கும் ஆள் இல்லாமல் போனதால் கனவிலாவது இவளை சென்று அடைவோம், கனவிலாவது இவள் உயிர் தரித்திருக்கும்படியாக செய்வோம் என்று பார்த்து அரங்கன் இவளுக்கு ஒரு ஸ்வப்னத்தை காட்டிக் கொடுத்தானாம். இந்த ஸ்வப்னம் காணும் விஷயத்தில் கூட சீதா பிராட்டியை விட ஆண்டாளுக்கு ஒரு தனி சிறப்பு சொல்லப்படுகிறது. பிராட்டியானவள் சுந்தரகாண்டத்திலே ராமாயணத்தில் வரும் ஒரு ஸ்லோகம், ராமனும் லக்ஷ்மணனுமாக சேர்ந்து அவன் வீர ராகவனாக இருக்கக்கூடிய அந்த நிலை சொப்னத்திலாவது கிடைக்குமா என்று பார்த்தேன், அந்த அளவிற்கு கூட எனக்கு பாக்கியமில்லை என்ற நிலையிலே சொல்லி இருப்பாள். ஸ்வப்னம் கூட எனக்கு விரோதியாகத்தான் போனது என்று சொல்லுவாள். சீதை பிரிந்த பொழுது ராமனும் லக்ஷ்மணனும் ஒன்று சேர்ந்தார்களா என்பது தெரியாதவளாக இருந்தாள். பிரிந்த போது அவர்கள் இருவருமே பிரிந்திருந்தார்கள். அதனால் அவர்களும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் என்ற நல்ல நிமித்தத்தோடு கூட ஒரு கனவு வர வேண்டும் என்று பார்த்தாள். ஆனால் அந்த கனவு கூட அவளுக்கு உதவாமல் போனது. அப்படி இல்லாமல் ஆண்டாளுக்கு இவள் நம்மை விட்டு இருந்தால் உயிர் தரிக்க மாட்டாள் என்பதை உணர்ந்தவனாக கண்ணன் அவள் ஆசைப்பட்ட விதத்திலெல்லாம் அவளுக்கு திருமண வைபவம் எப்படியெல்லாம் நிகழ்த்த வேண்டுமோ வைதீகமாக அதையெல்லாம் செய்து காட்டினானாம். உபனிஷத்துகளிலே ஸ்வப்னத்தின் மூலமாக பெருமான் மனிதர்களுக்கென்று படைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், ஜீவர்களுக்கென்று படைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு சென்று அடைவதை கனவிலே காட்டிக் கொடுப்பதை பற்றியெல்லாம் வர்ணனை உண்டு. அற்ப மனிதர்களுக்கு அவர்கள் எந்த பொருளின் மேல் ஆசை கொண்டிருந்தார்களோ, பெரிய வீடு வாங்க வேண்டும், வசதியான ஒரு உத்தியோகம் கிடைக்க வேண்டும், பெரிய வாகனங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அவர்கள் காணக்கூடிய நிரந்தரமற்ற அந்த கனவு விஷயங்களை எல்லாம் கனவிலே காட்டிக் கொடுப்பானாம் பெருமான். ஆனால் ஆண்டாள் இங்கே எல்லாவற்றிற்கும் மேலானதான உலகப்பற்றுக்களை எல்லாம் அறுத்து தள்ளி நீங்காத அன்பு மட்டுமே தரக்கூடியவனான பெருமானை பற்றி கனவு காண்கிறாள். அவனை அடைய வேண்டும் என்று உறுதி பூண்டிருந்தாள். அந்த உறுதிக்கு தக்கவாறு அவளுக்கு கனவிலே பெருமான் அவள் ஆசைப்பட்ட விதத்தில் எல்லா வைதீக கிரியைகளும் நடக்கும்படியாக ஒரு கனவை காட்டிக் கொடுத்தான். அந்த ஸ்வப்னத்தை ஆண்டாள் தன்னுடைய தோழியினிடத்தே சொல்லும்படியாக இந்த வாரணமாயிரம் என்று தொடங்கக்கூடிய 6வது திருமொழி அமைந்திருக்கிறது. இந்த திருமொழியின் முதல் பாசுரம், வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழியினான். கண்ணன் ஆண்டாளை திருமணம் செய்து கொள்ள உள்ளே வந்த பொழுது 1000 யானைகள் புடைசூழ வந்தானாம். ஆயர்பாடியிலே வளர்ந்த இந்த பிள்ளை வளர்ந்த இடத்தில் 1000 பசுக்கூட்டங்கள் உண்டு, 1000 கன்றுகள் கூட இருக்கலாம். ஆனால் 1000 யானைகள் எங்கிருந்து வந்தது என்று ஒரு கேள்வி வரும். கண்ணனுக்கு 1000 யானைகளை யார் தந்தது என்று ஒரு கேள்வி வரலாம். நந்தகோபர் யானையில் ஏறி ஊரையெல்லாம் சுற்றி வரக்கூடியவராம். இரண்டாவது, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் என்று நந்தகோபன் யானைகளை அடக்கி ஆள்பவன் என்பதை ஆண்டாளே திருப்பாவையில் சொல்லி இருப்பதால் நந்தகோபரிடத்தே ஒரு பெரும் யானை சைன்யமே இருந்தது என்று கொள்ளலாம். அடுத்தது, வாசுதேவருடைய பிள்ளைதானே இவன். வாசுதேவரிடத்தே யானைப்படை, குதிரைப்படை இவைகள் எல்லாம் இருந்தனவே. ஒருவேளை அவர் காராகிரகத்தில் இருந்த பொழுது, சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவருடைய யானைப்படை எல்லாம் நந்தகோபரிடத்தே தங்கிவிட்டது போலிருக்கிறது. அதையும் தாண்டி கண்ணன் இருவருக்கும் பிள்ளைதானே, தத்தே கொடுத்தாலும் பெற்ற தந்தையினுடைய சொத்திலே இவனுக்கு பங்குண்டாயிற்றே, அதனால் 1000 யானைகள் புடை சூட இவன் வந்தான். அப்படி பார்த்தாலும் திருமணம் செய்து கொள்ள மாப்பிள்ளையான இவன் வருவதற்கு ஒரு யானை போராதா, 1000 யானைகள் எதற்கு என்ற ஒரு கேள்வி வரலாம். ஆண்டாளினுடைய தகப்பனாரான பெரியாழ்வார் தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் என்று சொல்லுகிறார். இவனை ஒத்த பிள்ளைகள் 1000 பிள்ளைகள் ஆயர்பாடியிலே இருந்தனவாம். இவனுக்கு தோழர்கள், மாப்பிள்ளை தோழர்களுக்கும் மாப்பிள்ளையை போல மரியாதை செய்ய வேண்டுமே. அதனால் இவன் யானையில் ஏறி வந்தால் அத்தனை பேருக்கும் அவர்களும் சவாரி செய்ய யானை ஏற்பாடு செய்து கொடுத்தான் என்று பொருள். மேலும் திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார், தம்மையே நாடும் விரும்பி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்யக்கூடியவன் என்று. அதனால் இவனுக்கு என்ன பெருமையெல்லாம் கிடைத்ததோ அதை தன் அடியார்களுக்கும் கிடைக்க செய்பவன். இவன் ஒரு யானையில் ஏறி வந்ததால் இவனுடைய தோழர்கள் அத்தனை பேருமாக ஆளுக்கொரு யானையில் ஏறி 1000 யானைகள் சூழ இவன் வந்தான். இவனுடைய யானை நடுவில் இருக்க, மற்ற யானைகள் எல்லாம் அதை சூழ்ந்து இருக்க, இவ்வளவு பெரிய ஊர்வலமாக அவன் புறப்பட்டு வந்தான். நாரணன் என்று சொன்னாலே
நேரே வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்தவன், உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தலைவன் என்னும் வைணவ நோக்கிலே ஆண்டாள் இந்த இடத்தில் மிகச்சரியாக நாரணன் என்ற பதத்தை உபயோகப்படுத்துகிறாள். நம்பி, நம்பி என்ற சொல்லினால் குணங்கள் நிரம்ப பெற்றவன் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. வைணவத்திலே இந்த நம்பி என்ற சொல்லுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு. ராமானுஜருடைய குருமார்கள் அத்தனை பேரையும் திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய நம்பி, பெரிய திருமலை நம்பி என்று நம்பி பதத்தோடு தான் அழைப்பார்கள். நம்பி என்ற சொல்லிற்கே குணபூர்ணம் உடையவன் என்று பொருள். இவன் வைகுண்டத்தில் இருக்கும் பொழுது பெருமைக்கு தக்க எல்லா குணங்களையும் அவன் அங்கே வெளிப்படுத்தலாம். ஆனால் அங்கே சௌலபியம் என்று சொல்லக்கூடிய எளிமை வெளிப்பட அவசியம் இல்லை. அங்கே இருப்பவர்கள் எல்லாம் மேன்மை அடைந்தவர்கள். அதனால் அவர்களிடத்தே மேன்மை தங்கிய குணங்களை வெளிப்படுத்துதல் காரணமாக இருக்கலாம். ஆனால் இங்கே இறங்கி வந்த பொழுதுதான், சம்சாரிகளாகிற நம்மோட அவன் கலந்து பரிமாறிய பொழுதுதான் அவனுடைய எளிமை முதலிய குணங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வந்தன. நீர்மை, இவனுடைய நேர்மையாகிற குணம், இவையெல்லாம் நம்மோடு கலந்து பரிமாறும் பொழுதுதானே தெரிந்தது. அதனால் பெருமைக்குரிய குணங்கள் எல்லாம் வேண்டுமானால் அங்கே பிரகாசிக்கலாம் வைகுண்டத்தில். ஆனால் இங்கே அவன் பெருமைக்கும் எளிமைக்குமாக ஒரு சேர இங்கே அவனுடைய குணங்கள் வெளிப்பட்டன. அதனால் இவ்வுலகில் இருக்கும் பொழுது அவன் நாரண நம்பியாகிறான், நடக்கின்றான் என்றது. அவனே நேரே நடந்து வந்து விட்டானாம் ஆண்டாளின் எதிராக. என்ன காரணம்? சீதா கல்யாணத்தில் ராமனை அயோத்தியிலிருந்து அழைத்து கொண்டு வந்து சீதைக்கு அறிமுகம் செய்து வைக்க விஸ்வாமித்திரர் தேவைப்பட்டார். இங்கே அப்படி ஒரு விஸ்வாமித்திரருக்கு அவசியம் ஏற்படவில்லை. நேரே கண்ணனே நடந்து வந்து விட்டான். எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட. நம்மாழ்வார் தன்னுடைய வைகுண்ட அனுபவத்தை சொல்லும் பொழுது, இங்கிருந்து அவர் புறப்பட்டு போன பொழுது அவரை பூரண குடம் கொடுத்து பூர்ண கும்பம் கொடுத்து அங்கே இருந்தவர்கள் எல்லாம் வரவேற்றார்கள் என்றும், தோரணம் நாட்டி எங்கும் தொழுதனர் என்றும், அவரை வைகுண்டத்திற்குள் அழைத்து செல்ல தோரணங்கள் எல்லாம் அமைத்து அங்கே இருப்பவர்கள் அவரை வரவேற்று சென்றார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே இருந்து ஒருவர் வைகுண்டத்திற்கு போனால் என்ன வரவேற்பு கிடைக்குமோ அதே அளவில் அங்கிருந்து ஒருவர் இறங்கி இங்க வந்ததால், கண்ணன் இறங்கி வந்ததால் அவனுக்கும் வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான். இந்த கனவு என்பது மிக விசேஷமான ஒரு பொருளாக சொல்லப்படுகிறது. வாஸ்தவத்தில் நினைவிலே நம் முன்பாக நமக்கு விருப்பமான விஷயங்களே நடந்தாலும், இந்த இந்திரியங்கள் இருக்கிறதே, நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை கண் பார்த்து கொண்டிருக்கும். அப்பொழுது வேறெங்கோ கேட்கும் ஒரு ஒலி காதில் படலாம், வேறு யாரோ சொல்லும் ஒரு விஷயம் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். நமக்கு பிடித்த விஷயங்கள் இந்த உலகில் நினைவில் நடந்தாலும் இந்திரியங்கள் அதை முழுவதுமாக அனுபவிக்க முடியாதபடிக்கு செய்யுமா? ஆனால் அப்படி இல்லாமல் கனவு என்பது மற்றைய புலன்கள் எல்லாம் ஓய்வு பெற்று உறங்கி கிடக்கும் வேளையில் நம் மனம் முழுவதும் நிரம்பி அதிலே லயித்திருக்கும்படியான காட்சிகளை வடித்து காட்டுவது. அதனால் இந்த திருமணத்தை கனவாக கண்டது ஒரு பெரிய பாக்கியம் போல இவளுக்கு அமைந்தது. தோழி நான் என்கிறாள். இந்த கனவை கூட ஒரு தாயாரோ தோழியோ வந்து சொல்லவில்லை. கோதே, உனக்கு கல்யாணம் ஆவது போலே நான் கனவு கண்டேன் என்று அவளுடைய தாயார் யாரும் சொல்லவில்லை, தோழிமார் யாரும் சொல்லவில்லை. தானே கனவு கண்டதை மகிழ்ச்சி பொங்க தன் தோழியினிடத்தே சொல்லி ஆனந்திக்கிறாள். இந்த பாசுரத்தில் மனப்பிள்ளையான கண்ணன் அவனை வரவேற்று மனப்பந்தலினுள் அழைத்து வருவதை பற்றிய பாசுரமாக இருக்கிறது. இதை இப்பொழுது இசையோடு கேட்போம். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றெதிர். பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழி. பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினா. இரண்டாவது பாசுரம். நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழியினான். கண்ணன் வந்து சேர்ந்தாகிவிட்டது. திருமணத்தை நிச்சயம் செய்ய வேண்டும். அதற்கான நாளை நிச்சயம் செய்ய வேண்டும்.
ஒருவேளை இன்றே திருமணம் என்று சொன்னால் ஆனந்தத்தில் தாழாமல் ஆண்டாள் உயிர் நீத்து விடுவாளாம். 4 நாள் கழித்து திருமணம் என்று சொன்னால் அதுவும் அதிக நாள் பிடிக்கிறதே என்று துன்பப்படுவாளாம். உடனடியாக என்று சொல்லி அதிக ஆனந்தத்தையும் கொட்டாமல் பல நாட்கள் கழித்து என்று அவளை துன்பத்திலும் விழும்படியாக செய்யாமல் நாளை என்று நடுவிலே வைத்தார்களாம். ஒரு நாளைத்தான் திருமணம் என்று முடிவு செய்தார்களாம். மனம் என்று நாள் இட்டு இருவருடைய நட்சத்திரத்தோடும் பொருந்தி வரக்கூடிய ஒரு நல்ல நாளை பார்க்க வேண்டுமே. அதற்கான வேதியர்கள் அமர்ந்து அரங்கன் ஆண்டாளினுடைய நட்சத்திரத்தை கணக்கில் கொண்டு நல்ல ஒரு நாளை முடிவு செய்து பார்த்தால் அடுத்த நாளே நல்ல முகூர்த்தமாக இருந்ததாம். அந்த நாளை முடிவு செய்தார்கள். அதன் பின் பந்தல் அமைக்க வேண்டுமே. பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ். இந்த இடத்தில் பரிசு என்னும் சொல் பெருமை, அழகு என்ற பொருளில் வருகிறது, என்ற பொருட்களில் வருகிறது. பாளை கமுகு பாக்கு மரங்கள் எல்லாம் அங்கே கொண்டு வந்து நட்டது போல் இல்லையாம். இந்த திருமணத்திற்கு என்று பல ஆண்டுகள் முன்பாகவே பந்தலமைத்தார் போல அங்கே பாக்கு மரங்கள் நடுவில் திருமண மேடை அமைய இடம் கொடுத்து பொருத்தமாக வளர்ந்திருந்தனவா. இப்படியும் அமைய வேண்டுமே ஒரு திருமண பந்தல். அந்த பந்தலினுள் கோளரி நடந்து வரும் மிடுக்கை பார்த்தால் ஒரு சிம்ஹம் நடந்து வந்தது போலே இருந்ததாம். மாதவன் மகாலட்சுமி பிராட்டியாருடைய மனதை கவர்ந்தவனாயிற்றே, அதனால் இந்த மிடுக்கெல்லாம் அவனுக்கு பொருத்தமாகத்தானே இருக்கும், ராஜகம்பீரமாக இருக்க வேண்டியவனாயிற்றே. அதனால் மாதவன். கோவிந்தன் பசுமாட்டுகளை மேய்த்து கொண்டு வரும் பொழுது ஒரு மிடுக்கோடுதான் அவன் நடந்து வருவானாம். காலையில் அவன் மாட்டு கூட்டத்தை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்லும் பொழுதும் சரி, மாலை அந்த மாடுகள் எல்லாம் மீண்டும் வீட்டுக்கு வரும் பொழுது நடந்து வரும் விதமும் சரி, கண்ணன் வருகிறான் என்பதை உணர்ந்தால் அந்த மாட்டின் கழுத்தில் இருக்கக்கூடிய மணியின் சத்தத்தை கேட்டு 1000 ஸ்திரீகள் எல்லாம் வீட்டு வாசலில் வந்து நின்று கண்ணன் அவர்கள் வீட்டை கடந்து போகின்றனையும் இருந்து மறையும் வரையில் பார்த்து விட்டு அந்த நடையழகை ரசித்து விட்டு வருவார்களாம். அதனால் மாதவனாக கோவிந்தனாக இப்படி ஒவ்வொரு காலத்திலும் அவன் நடந்த அந்த மிடுக்கு இருக்கிறதே, அந்த மிடுக்கெல்லாம் சேர இந்த மணப்பந்தலினுள் நடந்து வந்தான் என்பான். ஓர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழினான். இந்த அழகுக்கெல்லாம் பொருத்தமாக ஒரு ரிஷபம் நடந்து வருவது போலே மிடுக்கோடு கூட காளை ஒருவன் வந்தான். ஒருவேளை மாதவிக்காக நடந்த அழகு, கோவிந்தனாக அவன் நடந்த அழகு இதெல்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் தோழி. காளை மாடு வீதியில் நடந்து செல்லும் அழகை நீ பார்த்திருப்பாயே, அந்த கம்பீரத்தோடு வந்தான் என்று தோழி உணரக்கூடிய ஒரு பொருளை கொண்டு சொல்லுகிறாள். பல நாட்கள் முன்பாக நான் கண்ணன் பேரிலே காதல் கொண்டேன் என்பதை உணர்ந்த பொழுது அந்த காதல் அதிகரிக்க நீ என்ன பாடுபட்டு அவனை காளை என்றும் இப்படி நடப்பவன் அப்படி நடப்பவன் அழகானவன் என்றெல்லாம் சொல்லுவாயே, அதற்கெல்லாம் இப்பொழுது உனக்கு தேவையில்லாதபடிக்கு அவன் நடையழகு எப்படி என்பதை உனக்கு நான் சொல்லும் விதமாக மிக அழகான ஒரு கனவை நான் கண்டேன் தோழி என்று 2வது பாசுரத்தால் சொல்லி இருக்கிறாள். அந்த பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்போம். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ். நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கீழ். கோளரே மாதவ கோவிந்தன் எல்பான். கோளரே மாதவ கோவிந்தன் என்பான். ஓர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழி. ஓர் காளை புகுத கனாக்கண்டேன் தோழி. மூன்றாவது பாசுரம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடியொடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கணாக்கண்டேன் தோழியினான். இந்த விவாகத்திற்கு இந்திரன் தொடக்கமான தேவர்கள் எல்லாம் வந்திருந்தார்களாம். இந்த உலகில் நடக்கும் விவாகத்திற்கு இந்திரன் எல்லாம் வரலாமா, தேவதைகள் கால் பூமியிலே படலாமா என்று கேட்டால் ராமாவதாரத்தில் அப்படி ஒரு விஷயம் நடக்கவில்லை. கடைசி வரையிலும் ராமன் தன்னை தசரதனுடைய குமாரனாகத்தான் பாவித்தான். அதனால்தான் சரபங்கர் ஆசிரமத்திற்கு ராமன் எழுந்தருடைய பொழுது அங்கு இருந்த இந்திரன் இவன் இன்னும் மனிதனாகவே தன்னை காட்டிக் கொண்டிருப்பதால் இவன் முன்பே நாம் முகம் காட்டக்கூடாது, ராவண சம்ஹாரத்திற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று பூமியில் இறங்காமல் ஆகாசத்திலேயே சென்றான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே கிருஷ்ணாவதாரம்
தெய்வத்திற்குரிய பெருமைகள் எல்லாம் வெளிப்பாட்டிக் கொண்டும் அதே நேரத்தில் சம்சாரிகளான நம்மோடு நம்மை போன்ற பழக்க வழக்கங்களோடு எளிமையானவனாக கலந்து பரிமாறுபவனாக இப்படி இரண்டு குணங்களும் ஒரு சேர இருந்ததினால் இவனுடைய விவாகத்திற்கு இந்திரன் தொடக்கமான தேவர்கள் எல்லாம் வந்தார்களாம். வந்தவர்கள் திருமணம் முடியும் வரையில் இங்கேயே இருப்போம் என்ற சங்கல்பத்தோடு பூமியிலே கால் பதிய நின்றிருந்து காத்து கொண்டு விவாகத்திற்கு ஆன பேச்சுக்களை எல்லாம் முன்வைத்தார்களாம். வந்திருந்து என்னை மகட்பேசி, இரண்டு குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து விவாகத்திற்கு என்று வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த இருவருடைய குலத்தின் பெருமையும் அவர்கள் குடும்பத்தின் பெருமையை எல்லாம் பறக்க பேசி இவ்வளவு உயர்ந்த பெருமையுடைய இந்த இரண்டு குடும்பங்களும் விவாகத்தின் மூலமாக ஒன்று சேர்கின்றன என்பதை பேசுவார்களாம். அந்த நிலையில் பிரம்மா தொடக்கமாக பெரியாழ்வார் வரையில் ஆண்டாளினுடைய வம்சத்தில் பிராமணோத்தமர்களுடைய அந்த வம்சத்தில் வந்த பெரியாழ்வார் வரையில் அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் பேசி மந்திரித்து விடிந்தால் திருமணம், அதனால் மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்குமான சடங்குகள் தனித்தனியே இருக்கும். அதில் சில சடங்குகள் தனியாக வைத்து ரகசியமாக அவர்களுக்கு செய்வது, அவர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய சடங்குகளை எல்லாம் செய்தார்கள். அதை அடுத்து மந்திரங்களால் புனிதப்படுத்தப்பட்ட கூரப்புடவை, இவளுடைய திருமண சீலையை அதோடு கூட மாலை இவற்றையெல்லாம் சேர்த்தே கொண்டு வந்திருந்தார்களாம். இந்த திருமணம் நிச்சயித்த பிறகு சென்று இவளுக்கு புடவை எடுப்பது மாலை தொடுப்பது என்றெல்லாம் வைத்துக் கொண்டால் ஏதாவது நேரம் தாழ்ந்து தடங்கள் வந்து விடுமோ என்ற பயத்தில் மனம் பேச வந்த பொழுதே மந்திரத்தால் சுத்தப்படுத்தப்பட்ட புடவை, நல்ல மனம் நிறைந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலை இவற்றை எடுத்துக்கொண்டே வந்தார்களாம் மாப்பிள்ளை வீட்டார்கள். அதனால் அவையெல்லாம் சித்தமாக இருந்தன. அதையும் இவள் யசோதையனுடைய பிள்ளையாக கண்ணன் பிறந்த பொழுது அவன் உடனே பிறந்தவள் துர்காதேவி அந்தரத்தில் கம்சனால் வீசப்பட்ட பொழுது அவளை கொலை செய்ய அவன் எத்தனித்த பொழுது அன்னை ஆகாசத்திலே சென்று நின்றாள். அங்கிருந்தபடி யோகமாயையாக அவனுக்கு காட்சி கொடுத்தாள். அதனால் இங்கே துர்காதேவி கண்ணனுக்கு உடன் பிறந்தவளாகிறாள். நாத்தனார் என்ற முறையில் அவள்தான் இவளுக்கு இந்த பூஜிக்கப்பட்ட அந்த கல்யாண புடவையையும் வாசனை நிறைந்த மாலைகளையும் சூட்டினாளாம். கணவனோடு உடன் பிறந்தவன் என்பதனால் கண்ணனுடைய கைஸ்பர்சம் எப்படி ஆண்டாள் மகிழ்ச்சியாக ஏற்றாளோ அதுபோலே துர்காதேவியினுடைய கைஸ்பர்சமும் அவள் பேரிலே சந்தோஷமாக படிந்ததாம். அதையும் சொல்லிக் கொள்ளுகிறாள். இப்படி அவர்களெல்லாம் வந்திருந்து உறவுகளோடு சேர வந்த அரங்கன் என்னை கைபிடிக்கும்படியாக கனவு கண்டேன் என்று சொல்லி இந்த மூன்றாவது பாசுரத்திலே பாடுகிறாள் ஆண்டாள். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி மந்திரித்து, மந்திர கோடி உடுத்தி மணமாலை, மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனாகண்டேன் தோழி, அந்தரி சூட்ட கனாகண்டேன் தோழி. நான்காவது பாசுரம். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழியினான். ராமனுடைய பட்டாபிஷேகம் என்று நாள் குறித்து அது தொடங்குவதற்கு முன்பாக இந்த வானர சைன்யங்கள் எல்லா திசையிலும் சென்று புனிதமான தீர்த்தத்தை எல்லாம் திரட்டி வந்தனராம். அதுபோல இங்கேயும் ஆண்டாளுக்கும் அரங்கனுக்குமான இந்த திருமணத்திற்கென்று எல்லா திசைகளிலும் உள்ள புண்ணிய நதிகளிலிருந்தும் சமுத்திர நீர் என்று இப்படி பல்வேறு நீர்நிலைகளிலிருந்து புனித நீரை கொண்டு வந்து குடங்களில் சேர்த்து அதை மந்திரத்தால் உருஏற்றி அதற்கு மகத்துவத்தை பெருக்கி அதை கொண்டு நீராட்டி விட்டார்களாம். பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி, இப்படி பிறந்த சாதியால் மற்றும் அந்தணர்களாக இல்லாமல் நல்ல நிலையில் வேதம் அத்தியனம் செய்து ஒழுக்க சீலர்களாக விவாகம் முதலிய காரியங்களிலே செய்ய வேண்டிய அந்த கிரியைகளிலே கைதேர்ந்தவர்களாக
இவர்களை கொண்டு நல்ல ஸ்வரசுத்தமாக ஓங்கி ஒலிக்கும்படியாக விவாக மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த மந்திரங்கள் மூலமாக அங்கே இருந்த திரவியங்களை சுத்தம் செய்து அந்த இடத்தை சுத்தம் பண்ணி ஆண்டாளும் அரங்கனுமாக எழுந்தருளும்படியாக செய்து அவர்களுக்கு கங்கண தாரணம் செய்வித்தார்களாம். நல்ல விதமாக இந்த திருமண சடங்குகள் எல்லாம் நடைபெற்று மாங்கல்ய தாரணம் வரையிலாகி இந்த தம்பதியர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்றவர்கள் எல்லாம் ஜெயகோஷம் எழுப்பி பல்லாண்டு பாடி இவர்களை ஆசீர்வதித்தார்களாம். இந்த அனுஷ்டானத்திற்கு இந்த கிரியைக்கென்று கண்ணன் வந்த விதத்தை 3வது வரியில் சொல்லுகிறாள். பூப்புனை கண்ணி புனிதனோடு. கண்ணன் இந்த கிரியைகளை செய்வதற்காக வேண்டி அழகான ஒரு மாலையை போட்டுக்கொண்டு கழுத்திலே இந்த புனித நீரிலே நீராடி அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு யார் மேலும் படாமல் எல்லோரையும் விலகும்படியாக சொல்லி மேலே விழ வந்தவர்களை கடிந்து ஓரம் போகும்படி சொல்லி இவன் நடந்து வந்தானாம் பந்தலுக்கு. இவ்வளவு ஆச்சாரமாக இவ்வளவு தூரம் சுத்தம் உடையவன்தானா கண்ணன் என்ற ஒரு கேள்வியை பெரியவாச்சான் பிள்ளை முன்வைக்கிறார். ஆயர்பாடியிலே இவன் வளர்ந்த விதத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லையே என்றால், ஒருவேளை அவன் எப்பொழுதும் இருப்பது போல இருந்து விட்டால் ஆச்சார சீலரான பெரியாழ்வார் தன் பெண்ணை தரமாட்டேன் என்று சொல்லி விடுவாரோ என்று பயந்து திருமணமான அந்த ஒரு நாளிலாவது இத்தனை சுத்தத்தையும் தனக்கு ஏற்படுத்தி கொண்டு ஆச்சாரத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இப்படியெல்லாம் செய்தானாம். நித்தியமும் அனுஷ்டானத்தோடு இருப்பவர்கள் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். எப்போதோ ஒரு முறை இருப்பவர்கள் பலர் பார்க்கும்படியாக தான் ஆச்சாரம் உடையவர்கள் என்று காட்டிக்கொள்ளும்படி கண்ணனும் செய்தானாம். பூப்புனை கண்ணி புனிதன் என்கிறாள். என் தன்னை காப்பு நான் கட்ட அவனோடு கூட என்னையும் அமர்த்தி அங்கே இருந்த அந்தணர்கள் வேதம் ஓதி ரக்ஷாபந்தனம் செய்து வைத்தார்கள், காப்பு கட்டி விட்டார்கள். அந்த நேரத்தில் கண்ணனை தொட்டுக்கொண்டிருந்த உபாத்தியாயரை, அந்த ஆச்சாரியரை நானும் தொட்டுக்கொண்டு இருந்தேன். இதன் மூலமாக இப்படி நேரடியாக இல்லாமலும் இவ்வளவு தூரம் வளைத்தாவது கண்ணனுடைய சம்பந்தம் பெறப்பெற்றதே என்று கொண்டாடுகிறாள். அப்படி ரக்ஷாபந்தனம் செய்து கொள்ளும்படியாக நான் கனவு கண்டேன் தோழி என்று இந்த பாசுரத்தின் மூலமாக சொல்லி இருக்கிறாள். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி. நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி. பூப்புனை கண்ணி புனிதனுடன் தன்னை. பூப்புனை கண்ணி புனிதனுடன் தன்னை காப்பு நான் கட்ட கனாகடன் தோழி நான். காப்பு நான் கட்ட கனாகடன் தோழி. கதிரொளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிரிள மங்கையர்தான் வந்ததிர் கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புக கனாக்கண்டேன். நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறும் இடத்தில் விளக்குகள் எரிய வேண்டும், பூர்ண கும்பங்கள் வைத்திருப்பார்கள். இந்த விளக்குகள் அணைந்துபட்டு போனாலோ அல்லது அந்த பூர்ண கும்பத்திற்கு ஏதேனும் தீங்கு விளைந்தாலோ அது ஒருவித சகுனம் போலே கருதப்படும். அதற்கு இடம் கொடாதபடி இங்கே சூரியன் போன்று அணையாத விளக்காக விளக்குகளை ஏற்றி வைத்திருந்தார்களாம். நல்ல பொன்னாலான பூர்ண கும்பங்களை எல்லாம் செய்து அங்கே பொருத்தி இருந்தார்களாம். இதெல்லாம் மங்கள சின்னங்களாக அந்த திருமண பந்தற்கு அழகூட்டியது. இப்படியான அந்த பூர்ண கும்பங்களை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் சதிரிள மங்கையர் என்று சொல்லுகிறார். நம்மாழ்வார் வைகுண்டத்திற்கு சென்ற பொழுது அவரை வரவேற்றவர்கள் நிலவு போன்ற முகத்தை உடைய, அந்த பிரகாசத்தை போன்ற முகத்தை உடைய பெண்கள் என்று சொல்லுகிறாள். மதிமுகம் அடந்தையர் என்று ஆழ்வார் சொல்லுவார். வைகுண்டத்திற்குள் முக்தி அடைந்தவர்களை அழைக்கும் பொழுது பெருமான் செய்த அந்த வேலைகளை எல்லாம் இங்கே அவனை இந்த உலகத்திற்குள் அழைக்கும் பொழுது ஆண்டாள் வீட்டார்கள் செய்திருக்கிறார்கள். அதனால் பேரழகு மிக்க பெண்கள் அவர்களை மற்றவர்கள் பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கக்கூடிய முகபாவனையில் அவர்களை யாரும் பார்த்துவிடக் கூடாது, எல்லார் பார்வையும் கண்ணன் பேரிலே இருக்கும்படியாக முகத்தை கவிழ்த்து கொண்டு அவன் திருவடியை பார்த்தவாறு நடந்து வந்தார்களாம் அந்த பெண்கள். கண்ணன் முன்பாக பூர்ண கும்பம் பிடித்துக் கொண்டு தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன். இவன் வைகுண்டபதி என்பதை காட்டிலும் ஆண்டாளுக்கு மதுரையம்பதியின் தலைவன் என்பதுதானே பெருமை. இவனுடைய பெருமைக்கு சேர அங்கிருந்து இறங்கி வந்து எளிமையானவனாக நம்மோடு கலந்து பரிமாறினானே, அந்த நிலையில்
ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் தன்னுடைய பூஜைக்காக எழுந்தருள பண்ணி இருந்த கண்ணனுடைய திருமேனிக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் இவன் என்றெல்லாம் பெயர் வைக்காமல் தன்னை மதுரை மன்னன் என்று அழைக்கும்படி கண்ணனே கனவில் வந்து சொன்னான் என்னும் ஒரு ஐதிஹ்யம் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இப்படி ஆண்டாளுக்கும் பிடித்தமாக திருப்பாவையில் அவனை மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை என்றுதான் சொல்லுகிறாள். அதனால் வடமதுரைக்கு தலைவன் என்பதை அவளும் விரும்பினாள், கண்ணனும் விரும்பினான் என்று ஆகிறது. அதனால் இவளை கரம் பிடிக்க வந்தவன் மதுரையார் மன்னன் என்ற சொல்லால் அழைக்கிறாள். அவன் உள்ளே வந்தானாம். அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுதகனா கண்டேன். காளை நடந்து வருவது போல இருந்தது என்று சொன்னால் ஒய்யாரமான பீடுடைய நடை என்று கொள்ளலாம். ஆனால் பூமி அதிரும்படியாக சென்றானே என்றால் இது போல வாமனாவதாரத்தில் இவன் மகாபலியினுடைய அந்த யாகசாலைக்குள் புகுந்த பொழுது பூமி அதிர்ந்ததாம். 3 அடி மண் கேட்டு இவனே இறங்கி வந்ததால் பூமி அதிர்ந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் வாஸ்தவத்தில் இதற்கு அழகான பொருளை வைணவாச்சாரியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு செயலை செய்து பழக்கம் இல்லாதவன் முதல் முறையாக அதை நடித்து காட்டும்படியாக செய்யும் பொழுது இயற்கையாகவே ஒரு பதற்றம் இருக்குமே. அதுபோல கொடுத்து கொடுத்து பழகிய கண்ணன் தான் கையேந்தி பெறுவதற்காக யாகசாலைக்குள் மகாபலியினுடைய யாகசாலைக்குள் நுழைந்த பொழுது நடித்தானாம் பெறுவது போலே. நடித்து பழக்கம் இல்லை, பெறுவது போலே நடித்தும் பழக்கம் இல்லை. அதனால் இவனுக்கு ஒரு விதமான அதிர்ச்சி அங்கே இருந்ததாம், ஒரு பதற்றம் இருந்ததாம். அதனால் அதிர்ந்ததாம். இங்கேயும் 3 அடி மண்ணுக்கே அவ்வளவு பதற்றம் என்றால் ஆண்டாளை அல்லவா பெற வந்திருக்கிறான். அதனால் அவன் அப்படி பயிற்சி இல்லாததனால், பெரும்படியான பயிற்சி இல்லாததால், அதுவும் பெறப்போகும் பொருளினுடைய பெருமையும் அத்தகையது என்பதால் அதிர்ந்து உள்ளே நடந்தானாம். அவனுடைய பதற்றத்தால் அந்த பூமியும் அதிர்ந்தது. அதிரப்புகுத கனாக்கண்டேன் என்கிறார். இதையெல்லாம் உன்னிடம் நான் சொல்லும்படியாக பெருமையோடு கூடிய இந்த விஷயங்களை நான் கனவாக கண்டேன் என்று 5வது பாசுரத்தால் பாடியிருக்கிறாள். அதை இப்பொழுது இசையோடு கேட்போம். கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி, கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தி, சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, சதிரிள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, மதுரையார் மன்னன் அணிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனாக்களே தோழி, மதுரையார் மன்னன் அணிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனாக்களே தோழி. 6வது பாசுரம். மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைதுனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான். இந்த விவாகத்தில் ராஜ்யவம்ச விவாகம் போலே மத்தளம் கொட்டி சங்கநாதம் எல்லாம் எழுப்பி தொடர்ச்சியாக இந்த மங்கள வாத்தியங்களுடைய சப்தம் கேட்கும்படியாக நடந்ததாம். அந்தணர்கள் மரபிலே சொல்லுவது போலே வேதம் மோதி நடைபெறவில்லையா என்ற ஒரு கேள்வியை பெரியவாச்சான் பிள்ளை முன்வைக்கிறார். இந்த இடத்தில் வேத ஒலியை காட்டிலும் அதிகமாக சங்கத்தின் ஒலியையும் மத்தளம் கொட்டும் சப்தத்தையும் தான் ஆண்டாள் சொல்லி இருக்கிறாள். இது சத்திரியர்களுடைய திருமண மரபு. அப்படி இருக்க அந்தணர் மரபிலே சொல்லுவது போலே வேதம் மோதவில்லையா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கும் ஒரு சமாதானம் சொல்லுகிறாள். இந்த திருமணம் ஆயர் குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை கண்ணன் திருமணம் செய்து கொண்டது என்ற பாவனையில் தான் நடக்கிறது. ஆண்டாள் தன்னைத்தானே ஆயர் சிறுமியராகத்தான், ஆயர் குலத்திலே ஒரு சிறு பெண்ணாகத்தான் கருதி கொள்ளுகிறாள். அப்படி இருக்க கண்ணன் திருவாய்ப்பாடியிலே பல காலம் தங்கிவிட்டு அதன் பின்தான் சாந்தீபினிடம் சென்று வேதம் அத்தியனம் செய்தானாம். அதனால் இது கண்ணன் சாந்தீபினிடம் செல்வதற்கு முன்பாகவே, சாந்தீபி மகரிஷி முன்னிடம் செல்வதற்கு முன்பாகவே நடந்த திருமணம் என்ற பொருளில் கொள்ள தட்டில்லை என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி திருமணம் செய்து கொண்டு அந்த திருமண பந்தல் முத்து உடைத்தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் ஒருவர் நின்றால் அவர் தலையிலே வந்து இடிக்கும் அளவிற்கு அதிக அளவிலான முத்துக்களை கோர்த்து அதை மாலைகளாக பந்தலிலே கட்டி அலங்காரம் செய்து வைத்திருந்தார்களாம். அப்படியான மணப்பந்தலின் கீழே வந்து மைத்துனன் நம்பி, கண்ணன் ஏதோ வேறு குடும்பத்தை சேர்ந்தவன் என்று இல்லை, எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் உறவில் வரக்கூடியவன் தான். நம்பி என்பதினாலே குணபூர்ணமுடையவன் என்பதையும் சொல்லி, மதுசூதன் வந்து, மது போன்ற அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்தவன்,
இவனுடைய பொருளை மற்றவர்கள் கை கொண்டால் அவர்களை அழித்தாவது தன் பொருளை மீட்டுக் கொள்ளக்கூடியவன், மற்றவருக்கு என்று தன்னுடைய பொருளை பகிர்ந்து கொள்ளாதவன், இப்படி பல பொருட்களால் சொல்லப்படுவதனால் மதுசூதன் என்று சொல்லுகிறாள். வந்து என்னை கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன். ஒரு பொருளை ஒருவன் கைப்பிடிக்கும் விதத்திலேயே அவன்தான் அந்த பொருளினுடைய உரிமையாளன் என்பது தெரிந்துவிடும். மேலும் இங்கே பெரியாழ்வாருடைய மகள் இவள் தானாக முயற்சி செய்து சென்று கண்ணனிடத்தே விழாமல் அவன் வந்து தன்னை கொள்ள வேண்டும் என்று காத்திருந்தவள். அப்படி வந்து அவள் காத்திருந்த அந்த இருப்பிற்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விதமாக கையை பிடித்தானாம். பிடித்த பிடியிலேயே உலகில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஆண்டாள் கண்ணனுக்கானவள் தான் என்பது தெரியும்படியாக கையை பிடித்தான், திருக்கை தலத்தை பிடித்தான் என்றபடிக்கு கனவு கண்டேன் என்று தோழியினிடத்தை சொல்லுகிறாள். இப்பொழுது அந்த பாசுரத்தை இசையோடு கேட்போம். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத, முத்துடைத்தாமம் நீரை தாழ்ந்த பந்தற்கே, முத்துடைத்தாமம் நீரை தாழ்ந்த பந்தற்கே, மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னே, கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி, மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னே, கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் தோழி. ஏழாவது பாசுரம். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து, காய்ச்சின மாகளிர் அண்ணான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழி. நல்லவிதமாக சொரசுத்தமாக வேதம் ஓதிய அந்தணர்கள் நல்ல கணீர் என்ற குரலிலே வேத பாகங்களை அந்தந்த காரியங்களுக்கென்று நல்ல ஸ்தாயியில் சொல்லக்கூடிய அந்தணர்கள் அவர்களை கொண்டு வேதம் ஓதுவித்தார்கள். அந்த வேதமும் மறையின்றி இல்லாமல் நல்ல மறையாக இருந்ததாம். வேதத்தை 2 பாகங்களாக பிரிப்பார்கள். அதில் முதல் பாகமானது கர்மகாண்டமாக இருக்கக்கூடியது. இந்திரன் முதலான தெய்வங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கிரியைகள், யாகங்கள், பூஜைகள் இவற்றை பற்றி எல்லாம் விவரிப்பது. உத்தர பாகமாக இருப்பது, அதாவது 2வது பகுதியாக இருக்கக்கூடியது ஞான பாகமாக பரபிரம்மம் இதுதான் என்பதை காட்டிக் கொடுக்கும் விதமாக இருக்கக்கூடியது. இவர்கள் அந்த மந்திரங்களையும் ஓதி நல்ல மறை என்பதினாலே புருஷ சூக்தம் முதலிய உபனிஷத் பகுதிகளை எல்லாம் ஓதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து, இந்த ஒரு கிரியைக்கு தர்பையை அக்னி குண்டத்தை சுற்றி அமைக்கும்படியாக செய்து, பரிதி என்பதினாலே சமைத்துக்கட்டைகளையும் அதை சுற்றி வைப்பார்களாம். பரிஸ்தரணம் என்று இந்த கிரியைக்கு பெயர். இந்த கிரியையும் ஆண்டாளினுடைய திருமணத்தில் நடந்ததாக சொல்லுகிறாள். இந்த நியமிக்கப்பட்டபடி இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளையும் செய்து, பரிஸ்தரணம் முதலான கிரியைகளை எல்லாம் செய்து வைத்தார்கள். அக்னியை வளர்த்து அந்த அக்னியை பிரதட்சணமாக வர வேண்டும். அந்த நேரத்தில் கண்ணன் என்னை அழைத்து கொண்டு நடந்த பொழுது காய்ச்சின மாகளிரு சினம் கொண்ட யானை போலே இருந்தானாம். யானை தன்னடையே நடந்து வந்தால் கம்பீரம், சினம் கொண்ட யானை மத்தகஜமாக நடந்து வந்தால் அதனுடைய கம்பீரம் இன்னும் அதிகமாயிற்றே, அதுபோல் நடந்தானாம் கண்ணன். என் கைப்பற்றி, சென்ற பாசுரத்தில் சொன்னது போலே என்னுடைய உடைமை என்பதற்கு தோற்ற கையை பிடித்திருந்தான். பிடித்தபடி விடாமல் சப்தபதி என்று சொல்லப்படும் அந்த சடங்கையும் செய்தானாம். அந்த யாககுண்டத்தை சுற்றி வர வேண்டும். அந்த தீயை வளர்த்திருக்கிறார்களே, இந்த அக்னிகுண்டத்தை சுற்றி வர வேண்டும். அந்த நேரத்தில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து முதலடி தொடக்கமாக 7 அடி வரையிலும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னை காத்து என்னோடு சேர்ந்து நடக்கும்படியாக செய்யட்டும் என்று அதற்கான மந்திரங்களை சொல்லி அந்த யாககுண்டத்தை சுற்றி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அதை பிரதட்சணமாக வந்தார்களாம். அப்படி அவன் பிடித்து நடந்த பொழுது அவன் ஆண் யானை களிர் போலே இருந்தானாம். மதங்கொண்ட ஆண் யானையிடம் தோற்று போகும் பெண் யானை பிடி போலே ஆண்டாள் அவனோடு உடன் சேர்ந்து அவன் கைப்பிடித்து நடந்த வேகத்திற்கு இவளும் நடந்தாள் என்றபடிக்கு கனவு கண்டேன் என்பதை தோழியினிடத்தே இந்த 7வது பாசுரத்தால் சொல்லியிருக்கிறாள். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால்
பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சின மாகளிரன் நான் என் கை பற்றி தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழி காய்ச்சின மாகளிரன் நான் என் கை பற்றி தீவலம் செய்ய கனாக்கண்டேன் தோழி அடுத்து 8வது பாசுரம். இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழினான். கண்ணன் இவளை கைத்தலத்தில் பற்றி இருக்கிறான். சென்ற பாசுரங்களில் கைத்தலம் பற்றியது, அக்னி சாட்சியாக சப்தபதி செய்தது, இதையெல்லாம் சொன்னாள் அல்லவா. இவன் அவளை பிடித்திருக்கக்கூடிய பாங்கு எத்தகையது என்றால், சாட்சியாக நின்ற அக்னியே இவளை விட்டுவிடு என்று சொன்னால் இனி விட முடியாதபடிக்கு பிடித்திருந்தானாம். உண்மையில் நம்மை உடையவன் இவன்தான் என்பது தெளிந்தவாறே ஞானம் பிறக்குமா. அவனுடைய சொத்து அல்ல நாம் என்று நினைத்து கொண்டு, நமக்கே சுதந்திரம் உண்டு என்று நினைத்து, ஆன்மா நம்முடையது என்று நினைப்பது மற்றவருடைய பொருளை களவாடுவது போல. ஜீவாத்மாக்கள் இந்த ஆத்மா தன்னுடையது என்று நினைத்தால் அது அவனுடைய சொத்தை திருடுவது போலே. இந்த எண்ணம் இல்லாமல் நாம் அவனுக்காட்பட்டவர்கள் என்று நிற்க வேண்டும் என்பது வைணவர்களுடைய கோட்பாடு. அதனால்தான் நம்மையுடையவன் என்ற பதத்தால் சுவாமியாக அவனை நினைத்தவர்கள் என்பதை காட்டிக் கொடுக்கிறாள். ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் என்பது ஒரு முறை இவனை பிடித்து விட்டால் காலம் உள்ளதனையும் நம்மை கைவிட மாட்டான் என்றபடி. வேதபாகங்களிலே மழை போன்றவற்றை யாசித்து பெறுவதற்கு யாகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. காரீரி போன்ற யாகங்களை ஒரு முறை சரியான முறையில் செய்து முடித்தால் மழை பெய்யுமா? ஆனால் ஒரு முறை அந்த யாகம் செய்தால் ஒரு முறைதான் மழை பெய்யும். இவன் அப்படி இல்லாமல் பிடித்தவர்களை விடாமல் கால தத்துவம் உள்ள வரையிலும் பிடித்துக் கொண்டிருப்பானாம். அதனால்தான் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் என்ற பதத்தினால் அவள் சொல்லுகிறாள். நம்மை உடையவன், நமக்கு இவன் தான் சுவாமி. அதை எப்படி உணர்வது? நாராயணன் என்ற சொல்லால் உணரலாம். இப்படி வைகுண்டத்தில் இருந்து கொண்டு இங்கே இருக்கும் அவனுடைய படைப்புகள் எல்லாம் தன்னை வந்து சேர வேண்டும் என்பதற்காக அங்கே தலைமை பொறுப்பை வகித்துக் கொண்டு நம்மையும் பார்த்து ரட்சித்துக் கொண்டிருப்பவன் நமக்காக வேண்டி இறங்கி வந்து அருளுகிறானே, இவன் அல்லவோ நமக்கு சுவாமி என்ற பொருள்பட நாராயணன் நம்பி நல்ல குணங்கள் எல்லாம் நிரம்ப பெற்றவன். என்ன நல்ல குணம் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது என்றால், செம்மையுடையவன். அதுவும் அவனுடைய திருக்கரங்கள் அந்த செம்மையின் வெளிப்பாடாக சிவப்பேரி காணப்படுமாம். செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி, அவனுடைய திருவடிகளை பிடிப்பதற்கு ஆசையில்லாமல் திரியும் ஜீவராசிகள் எல்லாம் இருக்க, இவன் தன்னுடைய அடியவர்கள் என்றதனால் அவர்கள் திருவடியை பிடிப்பதிலும் ஆசை கொண்டிருந்தானாம். பாகவதர்களுடைய திருவடியிலே விழுந்து கிடக்கக்கூடிய நிலைக்கு அவர்களுக்கு பாரதந்திரியம் உடையவனாக, அவர்கள் கைகொள்ளும் பொருளாக இருப்பவனாம் கண்ணன். அது அவனுடைய எளிமையை காட்டுவது. இந்த குணத்தால் இவன் நம்பி என்று சொல்லி செம்மையுடைய குணம் இது என்பதை காட்டுகிறாள். மாமேகம் சரணம் பிரஜ என்று பகவத்கீதையில் தன்னுடைய திருவடியை காட்டிக் கொடுத்து அதை பிடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இதையெல்லாம் செய்கிறேன் என்று சொன்ன கண்ணன், அடியார்களுடைய திருவடியை அவன் பற்றுவதில் ஆசையோடு இருப்பானாம். இங்கே அதுபோல ஆண்டாளுடைய திருவடியை பிடித்துக் கொண்டான். விவாகத்திலே இந்த அம்மி மிதிக்கும் கட்டம் வரும் பொழுது மாப்பிள்ளையினுடைய வீட்டார்கள் அந்த பெண்ணின் காலை நீ போய் தொடலாமா, பெண் காலை பிடிக்காதே என்று சொல்லுவார்களாம். இவள் காலை பிடித்தால்தான் இவள் கையை பிடித்து உன்னோடு அனுப்பி வைப்போம் என்று பெண் வீட்டார் கேலியாக சொல்லுவார்களாம். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த வாதத்திற்கெல்லாம் இடம் கொடுக்காமல், இதையெல்லாம் செவிமடுக்காமல் கண்ணன் யார் சொல்லையும் கேட்காமல் நேராக அவனே வந்து இவளுடைய திருவடிகளை பிடித்து அம்மியில் வைத்து மிதிக்கும்படியாக சொன்னானாம். இந்த அம்மி மிதிப்பது என்ற அந்த சடங்கை செய்யும் பொழுது இந்த கல் எப்படி என்னுடைய உடைமை என்பதை என்ற கருத்தில் மாறுபாடு இல்லாமல் அப்படியே கிடக்கிறதோ அதுபோலே எனக்கு உடையவளாக நீ என்றும் இருக்க வேண்டும் என்பதை காட்டிக் கொடுக்கும் விதமாக மந்திரங்கள் சொல்லி மாப்பிள்ளையானவன் அந்த மணப்பெண்ணின் காலை பிடித்து அந்த அம்மியிலே வைக்க வேண்டும். கண்ணனும் அதை ஆண்டாளுடைய திருவடியை பற்றி அந்த அம்மியில் அழுத்த வைத்து இந்த சடங்கை செய்தான். அப்பொழுது ஆண்டாளுக்கு ஒரு சிறு பயமாம், இவன் கை மட்டும் அல்லாமல் இவன் காலும் அந்த கல்லிலே பட்டு விடுமோ என்று. பட்டால் என்ன என்று கேட்டால், ஒருவேளை அகலிகை போன்று மற்றொரு பெண் அங்கே வந்து விட்டாள் என்ன செய்வது என்ற பயத்தோடே
இவன் கால் படாமல் கை மட்டும் படும்படியாக அம்மியை மிதித்தாள் என்பது போலே கனவு கண்டேன் என்று தோழியரிடத்தை சொல்லுகிறாள். பலமுறை என்னுடைய கால்களை நீ வருடி கொடுத்திருக்கிறாய், இதனுடைய மென்மை போன்ற குணங்கள் எல்லாம் நீ அறிந்தவள், அதை அவனும் அறிந்தான் என்னும் செய்தியை உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற நிலையில் அம்மி மிதிக்கும் அந்த சடங்கை கனவு கண்டதாக ஆண்டாள் பாடும் இந்த பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்கலாம். இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி செம்பையுடைய திருக்கையால் என் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கள்டேன் தோழி செம்மையுடைய திருக்கையால் என் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கள்டேன் தோழினா. அடுத்து 9வது பாசுரம். வரிசிலை வாழ்முகத்து என் ஐமார்தம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கணாக்கண்டேன் தோழினான். இவளுடைய சகோதரர்கள் செய்ய வேண்டிய ஒரு கிரியை. எந்த விவாகத்திலும் விவாக நூல்களில் எல்லாம் மாங்கல்ய தாரணம் எல்லாம் ஆகி முடிந்த பின் சகோதரர்கள், அந்த பெண்ணின் சகோதரர்கள் அங்கே வந்து நின்று அவர்கள் கையினால் பொறியை வாரி இறைத்து அதை இந்த மணப்பெண்ணும் மணமகனுமாக சேர்ந்து அக்னியிலே இடக்கூடிய லாஜஹோமம் என்னும் பகுதி அதை செய்வதை சொல்லுகிறாள். இவளுடைய சகோதரர்மார்கள் அவர்களும் ஒளிபொருந்திய முகத்தோடு இருந்தார்களாம், கூர்மையான புருவங்களோடு அழகிய முகத்தமைதியோடு இருந்தார்களாம் இவளுடைய சகோதரர்கள். நாங்கள் தான் ஆண்டாளின் சகோதரர்கள் என்று சொல்லும் விதமாக பலரும் அங்கே நெருங்கி வந்து நின்றார்கள். அத்தனை பேரையும் அழைத்து வைத்துக் கொண்டு லாஜஹோமம் செய்ததை சொல்லுகிறாள். என் ஐமார்தம் வந்திட்டு என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் உடன்சூழ வந்து நின்று எரிமுகம் பாரித்து அந்த அக்னி இன்னும் ஜுவாலை அதிகமாகும்படியாக அதிலே சமித்தை எல்லாம் சேர்த்து அது அதிகரிக்கும்படியாக செய்து பாரித்து என்னை முன்னே நிறுத்தி, நாணத்தால் ஆண்டாள் அந்த கூட்டத்தின் முன்பாக தானே வந்து நிற்க யோசித்து நின்றாளாம். அவளுக்கு அந்த வெட்கம் தீர இவர்கள் அவளை முன்னே நிறுத்தும்படியாக செய்தார்கள். என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன், கண்ணனை வர்ணிக்கிறாள். அறிமுகன் என்பதனால் சிங்கம் போன்ற முகத்தை உடையவன். ஏனென்றால் இது போன்ற கல்யாணங்கள் நடக்கும் பொழுது இந்த கிரியைகள் எல்லாம் செய்யும் அந்த கட்டத்தில் மணமகனை மணப்பெண்ணின் வீட்டார்கள் கேலியும் கிண்டலுமாக செய்வார்களாம். இவனை வந்து பார்த்து அப்படியெல்லாம் சொல்ல முடியாதபடி முகத்தை சிங்கம் போலே வைத்துக் கொண்டு ஒரு கம்பீரத்தோடு நின்றானாம். இவரை அண்டியவளுடைய சகோதரர்கள் யாரும் கண்ணனை கேலி பேச முடியாதபடிக்கு இருந்ததாம் அவனுடைய தன்மை. அச்சுதன் என்றும் என் கையை விடாதவன். இந்த லாஜஹோமம் செய்வதற்கு மணமகனின் கை மேலே மணப்பெண்ணின் கையை வைத்து குவித்திருக்கும் அந்த கைகளிலே பொறியை இடுவார்கள். சகோதரர்கள் இட அதை தம்பதியர்கள் அக்னியிலே இட வேண்டும். இங்கே செய்த பொழுது இவன் கைவிடாதவன் அச்சுதன் என்பதனால் பொறியையெல்லாம் அக்னியில் இட்ட பின்னும் இவள் கையை விடாமல் பற்றி இருந்தானாம். அவன் கை மேலே என் கை வைத்து என்கிறாள். அருள் செய்வதிலே பெருமானை காட்டிலும் பிராட்டியினுடைய கை உயர்ந்தது என்பதை குறிப்பால் உணர்த்துகிறாள். அதனால்தான் எப்பொழுதும் பிராட்டியிடம் சென்று அவளை தரிசித்து வேண்டிய பின் பெருமானிடத்தே செல்லும் வழக்கத்தை வைணவர்கள் கைக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் அடியார்க்கு அருளுவதில் அவனை விடவும் இவள் கை ஓங்கியது என்பதை காட்டுகிறாள். கைமேல் என் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனாக்கண்டேன் தோழி. என்னுடைய கையின் மிருதுத்தன்மையை நீ அறிவாய். அவனும் உணர்ந்துவிட்ட செய்தியை உன்னை தவிர வேறு யாரிடம் சொல்லி நான் சந்தோஷிக்க முடியும்? சென்ற பாசுரத்தில் அவனுடைய திருக்கைகளாலே என் காலை பிடித்ததை சொன்னேன். இந்த பாசுரத்தில் என் கையின் மிருதுத்தன்மையை அவன் தொட்டு உணர்ந்ததை சொல்லுகிறேன் என்றபடிக்கு பொறிமுகம் தட்ட அவர்கள் இட்ட பொறியை யாகத்திலே இட்டு அந்த யாகத்தீயில் இட்டு லாஜஹோமம் என்பதை கிரமப்படி செய்ததை கனவாக கண்ட விதத்தை சொல்லி மகிழ்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தால். வரிசிலை வாழ்முகத்தென்னை மார்த்தாம் வந்திட்டு
எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி வரிசிலை வாழ் முகத்தென்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறி முகந்து அட்ட கனா கண்டேன் தோழி அறிமுகல் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறி முகந்து அட்ட கனா கண்டேன் தோழி அடுத்து 10வது பாசுரம். குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு அணைமேல் மஞ்சனமாட்ட கனாக்கண்டேன் தோழியினான். கீழே ரக்ஷாபந்தனம் செய்து கொள்ள வந்த பொழுது இவன் பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட என்று சொல்லியிருந்தாள். கண்ணன் வேக வேகமாக ஒரு மாலை தரித்துக் கொண்டு குளித்து முடித்து ஈரவுடையரன் வந்து அவன் ரக்ஷாபந்தனம் செய்து கொண்டதை சொன்னாள். அதன் பின் கல்யாணத்திற்கான பல்வேறு கிரியைகள் எல்லாம் நடந்தன. அதிலெல்லாம் பல மாலைகள் சாற்றி பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் தரித்து அவனுக்கு ஆபரணங்கள் எல்லாம் தரித்து இருவருமாக அக்னி முன்பாக பல மணி நேரம் அமர்ந்திருப்பார்கள். மிருதுவான இருவருடைய தேகமும் அந்த அக்னியின் சூட்டினாலே வியர்த்து களைத்திருக்குமாம். அதனால் இந்த திருமண சடங்குகள் எல்லாம் முடிந்தவுடன் மாலைகள் எல்லாம் களையப்பட்டு உடம்பிற்கு இவர்கள் இருவருடைய உடம்பிற்கு மிருதுத்தன்மைக்கு தகுந்தார் போலே குங்குமப்பூவும் நன்கு பழகிய சந்தனத்தையும் அவர்கள் திருமேனி எங்கும் பூசி இவர்களை இந்த மங்களமான பொருட்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய திருமணத்திற்கென்று அலங்கரிக்கப்பட்ட அந்த வீதியிலே யானை மேல் அமர்த்தி ஊர்கோலமாக அழைத்துச் சென்று திருமஞ்சனம் ஆட்டுவித்ததை சொல்லுகிறாள். குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து, நல்ல மென்மையான குங்குமப்பூ அதை கரைத்து குளிர்ச்சாந்தம் சந்தனத்தை பழகுவதற்காக பூமிக்கு அடியில் புதைத்து வைத்திருப்பார்கள். சில நாட்கள் அப்படி புதைத்து வைத்திருக்கும் சந்தன கட்டையை அரைத்து அதிலிருந்து பெறப்படும் சந்தனம் அது இன்னும் குளிர்ச்சியாக இருக்கும். இப்படி குங்குமப்பூவும் சந்தனமுமாக கலந்து இவர்கள் திருமேனியிலே பூசி மங்கள வீதி வலம் செய்து மணநீர், திருமணத்திற்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த வீதிகள் எல்லாம் மங்களமான பொருட்களால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த வீதியிலே அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் இருவருமாக திருமணம் முடிந்தவுடன் மாலைகளை எல்லாம் களைந்து களைப்பார ஊர்கோலமாக செல்லுகிறார்கள். திருமணத்திற்கு கண்ணன் முதலில் வாரணமாயிரம் சூழதான் உள்ளே வந்தான். அப்பொழுது அவன் தனியாக ஒரு யானை மேல் ஏறி வந்தான். அந்த யானையில் திருமணம் முடிந்த பின் ஆண்டாளும் சேர்ந்து ஊர்கோலமாக செல்வதை சொல்லுகிறாள். அங்கு அவனோடு உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனாக்கண்டேன். இருவரும் வெவ்வேறு அல்ல என்பதை உணர்த்தும் விதமாக என் புடவையோடு அவன் வஸ்திரத்தை ஒன்றாக முடித்து பிரிய முடியாதபடிக்கு செய்து எங்களை குளிரும்படியாக செய்ய திருமஞ்சனம் ஆட்டுவித்தார்கள். இதை நான் கணவனால் கண்டேன். நான் கனவால் கண்டேன், அதை நீ காணவில்லை. இவ்வளவு தெளிவையும் நீ பெரும்படியாக சொல்லி இந்த பாசுரத்திலே கூறுகிறேன் என்கிறாள் ஆண்டாள். அந்த பாசுரத்தை இப்பொழுது இசையோடு கேட்போம். குங்குமப்பி குளிர் சாந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மடநீர் அங்கவனோடும் உடன் சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாட்ட கனா கண்டேன் தோழினான். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேற்புகழ் வில்லி புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரே பெற்று மகிழ்வரே பெற்று மகிழ்வரே.
பாசுரம். ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே என்பது. கண்ணனாகிற ஆயனுக்காக தான் ஆவதை, அவனுடைய பொருள் என்பதை உணரும்படியாக அவனை திருமணம் செய்து கொண்டு அவனுக்கு பத்னியாக இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஸ்தானத்தை தான் அடைவதை கனாவாக கண்டு ஆண்டாளான இவள் பாடியது என்று பொருள்பட. இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் என்பதை இத்திருப்பாவையிலேயே சொல்லிவிட்டாள். அதனால் எத்தனை காலம் இருந்தாலும் காலமுள்ள வரையிலும் இவன்தான் எனக்கு சுவாமி என்பதை உணர்ந்தவளான இவள் விசேஷமாக தன்னுடைய மனதளவில் அவள் கண்டு கழித்த அந்த கனாவினை இங்கே பாடல்களாக பாடி தந்திருக்கிறாள். வேயர் புகழ் வில்லிபுத்தூர்கோன் கோதை. இவளுடைய தந்தையாருடைய பெயரை எல்லா திருமொழியிலும் இட்டு சொல்லி அவள் மகளான கோதை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருவாள். உள்ளதை உள்ளபடியே தெளிவாக சொல்லக்கூடிய திறம் வாய்ந்தவரான அந்தணர்களுள் சிரேஷ்டர், அந்தணர் குலத்திற்கு தலைவராக விளங்கக்கூடியவர், வில்லிபுத்தூர் நகரத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய விட்டுச்சித்தர் பெரியாழ்வார். அவளுடைய மகளான கோதை. சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர். இது தூய தமிழ் மாலையாக ஆவது எதனால் என்றால், சொற்களால் இவள் தொடுத்த இந்த மாலை தூய தமிழ் மாலை ஆவதற்கு காரணம், ஏனைய திருமொழிகளிலே இவள் மனதளவில் நினைத்து நினைத்து வார்த்தைகளை கோர்த்து திருமொழிகளை செய்ய வேண்டும். ஆனால் இங்கே அதற்கு இடம் கொடாமல் எல்லாவற்றையும் இவள் கனவில் நடக்கும்படி, இவள் கனவிலே தெரியும்படியாக பெருமான் அருளி செய்தான். அதனால் இவளுடைய மனதளவில் இவள் கண்டவைகள் தான் இவை, கற்பனையால் இவள் செய்ய வேண்டியவைகள் இல்லை என்ற நிலையில் தூய தமிழ் மாலை என்று பொருள் கொள்கிறது. இந்த 10 பாசுரங்களையும் பொருளோடு கூட சேர்ந்து அனுசந்திக்க தெரிந்தவர்கள், அவர்கள் விவாகமாகாத பெண்களாக இருந்தால் கண்ணனை போலே நல்ல வடிவழகுடையவனான கணவன் வாய்ப்பான். புருஷர்களும் விவாகமான ஸ்திரீகளும் இதை அனுசந்தித்து வந்தால், பொருளோடு சேர்ந்து ஓதி வந்தால், பெருமானுடைய புகழை பேசக்கூடிய பிள்ளைகளை, பெரியாழ்வார் போலே கிருஷ்ண பக்தி செய்யும் பிள்ளைகளை பெற்று மகிழ்வார்கள் என்பதை இந்த பதிகத்திற்கு, இந்த திருமொழிக்கு பலஸ்ருதியாக ஆண்டாள் பாடியிருக்கிறாள். இப்படி ஆண்டாள் கண்ணனை கைபிடித்த அந்த விதத்தை, இந்த திருமண வைபவத்தை மிகச்சிறப்பாக கிரியைகளிலே எதையும் விட்டுக் கொடுக்காமல், ஒரு வைபவம், இந்த திருமண வைபவம் என்பது எதையெல்லாம் அனுஷ்டித்து நடக்குமோ அதையெல்லாம் தெளிவுபடுத்தும் விதமாக 10 பாசுரங்களில் திருமணத்தினுடைய அந்த பெருமைகள் எல்லாம், அவளுடைய அந்த வைபவம் எவ்வளவு கோலாகலமாக இருந்தது என்பதையெல்லாம் சொல்லி 11வது பாசுரத்தில் மிகச்சிறப்பாக இதை அனுசந்திப்பவர்களுக்கு, பொருளோடு கூட அனுசந்திப்பவர்களுக்கு அவர்கள் பெரும் பேர் எத்தகையது என்பதையும் பலஸ்ருதியாக பாடி தந்திருக்கிறார். இது அவளுடைய வாரணமாயிரம் என்று தொடங்கும் 6வது திருமொழி. இந்த திருமொழிக்கான இசை, இந்த பாசுரங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்ததற்கான இசை, அது இசையமைத்த விதம், இதையெல்லாம் நமக்கு எப்பொழுதும் போல் தந்து உதவிய அனுஜன் பிராட்காஸ்ட் ஸ்ரீ SL நரசிம்மன் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அவர் அளித்த அந்த பாசுரங்களை எல்லாம் இசையோடு கூட பயின்று அதை நமக்காக வேண்டி பாடி கொடுத்த குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டாளினுடைய வாரணமாயிரம் திருமொழியின் பாசுரங்களை பொருளோடு அறிந்து கொண்டு ஓதி, ஆண்டாள் சொன்னது போலே வாயும் நன் மக்களை பெற்று மகிழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை பெருமானிடத்தை வைத்து இந்த நிகழ்ச்சியை இதோடு முடிவு செய்கிறேன். அடுத்த வார இந்த திருமொழியினுடைய தொடர்ச்சியாக, நாச்சியார் திருமொழியின் தொடர்ச்சியாக அடுத்து இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யத்தை ஆண்டாள் கேள்விகள் கேட்டு பெருமானுடைய திரு அதரத்தின் சுவையும் மனமும் என்னவாக இருந்தது என்பதை தெளிவுபடுத்திக் கொண்ட கற்பூரம் நாருமோ என்று தொடங்கும் திருமொழி. இதே போல் பொருளோடும் கூட இசையோடும் அதை அனுபவிப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேஷா. ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம்.